தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகன் 7ஆம் படை முருகனாக வணங்கக்கூடிய மருதமலை முருகன் கோயில்ல வருகிற ஏப்ரல் 4ஆம் தேதி குடமுழுக்கு நடக்குது. காலங்காலமாக சமஸ்கிருத மொழியில் தமிழ் மக்கள் அறியாத மொழியில் தமிழ் மக்கள் அந்த மொழி இருக்கா என்னன்னு கூட தெரியாது. அந்த மொழியில் காலங்காலமா தமிழ் மக்களை ஏமாற்றி குடமுழுக்கு நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல தமிழ் மக்களோட கோரிக்கை என்னன்னா, நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல தமிழ் மொழியில குடமுழுக்கு நடத்தணும் தான் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களை தமிழ் மொழியில குடமுழுக்கு நடத்துறதுக்கே இங்க மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதா இருக்கு. போன வாரம் கோவை மாவட்டம் மருதமலை மலை அடிவாரத்துல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வீரத்தமிழர் முன்னணி சார்பா துண்டறிக்கை கொடுத்தாங்க. துண்டறிக்கை கொடுக்கறதே தமிழ்நாட்டில் இப்போ குற்றமாயிருச்சு. துண்டறிக்கை கொடுத்தவர்களை கோவை மாவட்ட காவல்துறை மிக அநாகரிகமாக நடந்து அவர்களை ஒடுக்குமுறை பண்ணி பெண்கள் என்றும் பாராமல் அவங்களோட அலைபேசியை பறித்து கைது பண்ண காணொலியை போன வாரம் பார்த்திருப்பீங்க. தமிழ் மொழி அர்ச்சனை பண்ணுங்க சொல்லி போராட்டம் பண்ண துண்டறிக்கை கொடுத்ததுக்கு மருதமலை முருகன் கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னும், இனி வரும் காலங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல தமிழ் மொழியில குடமுழுக்கு நடத்தணும்னு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் பாசறை சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு ஒன்றை தாக்கல் பண்ணாங்க. அதை தாக்கல் பண்ண விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. மருதமலை முருகன் கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு நடத்தவும், இனி வரும் காலங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல தமிழ் மொழியில சமஸ்கிருதத்துக்கு இணையாக, சமஸ்கிருதம்னு ஒரு மொழியே இல்லை, ஆனால் அதுக்கு இணையாக தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில குடமுழுக்கு நடத்தணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கு. இது நாம் தமிழர் கட்சிக்கு சேர்ந்த மிகப்பெரிய வெற்றி தான். நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் தான் மனு தாக்கல் பண்ணாங்க, வழக்கு போட்டாங்க. இது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான். இந்த தீர்ப்பு இப்போ நேற்று கிடையாது. ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பெரிய கோயில்ல தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும்னு அப்பவும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வீரத்தமிழர் முன்னணி சார்பா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க. அதை விசாரித்த நீதிமன்றம் 2020லேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல தமிழ் மொழியில அர்ச்சனை குடமுழுக்கு நடத்தணும்னு அப்பவும் ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில்ல 2020ஆம் ஆண்டு நடந்துச்சு. அதுக்கடுத்து அப்படியே மறந்து போயிட்டாங்க போல. 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல முருகனின் உரிமைக்காக குரல் கொடுத்த பிஜேபி இப்போ எங்க போயிருச்சுங்கிறது தான் கேள்வியே. 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க மிகப்பெரிய போராட்டத்தை பார்த்துருப்பீங்க பிஜேபி பண்றத முருகனுக்காக. ஆனால் மருதமலை முருகன் கோயில்ல தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும்னு நாம் தமிழர் கட்சி தான் போராடுது. இந்த பிஜேபி அவங்க சமஸ்கிருதத்துல குடமுழுக்கு பண்ணா என்ன, ஹிந்தியில குடமுழுக்கு பண்ணா என்ன, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க மதத்தை வச்சு அரசியல் பண்றவங்க, தமிழ் ஒரு மொழியை பொருட்டாவே அவங்க எடுத்துக்கிட மாட்டாங்க. திமுக பார்த்தீங்கன்னா அன்னை தமிழில் அர்ச்சகம், அதே மாதிரி இது கோயில்களில் தமிழ் மொழியில குடமுழுக்கு நடத்தும்னு சொல்லுவாங்க. பேரளவு சொல்லிட்டு அடுத்து மறந்து போயிடுவாங்க. 1-2 கோயிலை நடத்திட்டு நாம் தமிழர் கட்சி தான் இதற்கான முன்னெடுப்பு செய்து வழக்கு தாக்கல் பண்ணி மிகப்பெரிய வெற்றியும் பெற்றிருக்கிறது. தமிழில் மந்திரங்கள் ஓதப்பட்டு குடமுழுக்கு நடைபெறும் என இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இப்போ தெளிவடைஞ்சிட்டாங்க, தமிழ் பற்றாளர்களை அதிகரிச்சுட்டாங்க. இனிமே உங்கள் ஏமாற்று வேலை இங்கே செல்லுபடி ஆகாது. இனி வரும் காலங்கள்ல அடுத்தடுத்த கோயில்கள்ல இனி குடமுழுக்கு நடக்க இருக்கு. அனைத்து கோயில்கள்லையுமே தமிழ்ல குடமுழுக்கு நடத்துங்க.